பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்துட்டு நீட் தேர்வு எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சும் கூட இளைஞர்கள் வந்துட்டு மெரினா மெரினா அப்படின்னு சொல்லி கோஷமிட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. ஏன் அப்படின்னம்னா, சென்னை மெரினா கடற்கரையில வந்துட்டு போராட்டத்துக்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுனால ராஜ்மோகன் முன்னாடியே முழக்கமிட்டு அவரை வந்து விரட்டி இருக்காங்க. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தொடங்கிய இந்த ஒரு போராட்டம் வந்துட்டு நாடு முழுவதுமே பயங்கர பரபரப்பவே ஏற்படுத்திருச்சு. அப்படி இருக்கிறப்ப நாளுக்கு நாள் இந்த ஒரு போராட்டம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டு இருந்த நிலையில இளைஞர்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னம்னா, சென்னை மெரினா கடற்கரையில வந்துட்டு இந்த போராட்டத்தை தொடங்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் கேட்டனுமே தமிழக அரசு வந்துட்டு மெரினா கடற்கரையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால மிகப்பெரிய அளவில் போக வேண்டிய இந்த ஒரு போராட்டத்தை வந்துட்டு தாவேக அரசு தான் தடுத்து நிறுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் வந்துட்டு கடுப்பாகி இறுதி கட்டத்தில் இருந்தப்பதான் ராஜ்மோகன் அவர்கள் வந்துட்டு பாலன் இல்லம் வந்து இளைஞர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பேசியிருக்காங்க. அப்போதான் வந்துட்டு இளைஞர்கள்லாம் வந்துட்டு சடனாக மெரினா மெரினான்னு சொல்லி கோஷமிட்டிருக்காங்க. அதேமாரி மெரினா கடற்கரை மூடுனதையும் கண்டித்து கோஷம் எழுப்பி ராஜ்மோகனை வந்து விரட்டி இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே நீட் தேர்வு எதிர்ப்பு போராட்டம் வந்துட்டு தீவிரமாக போயிட்டு இருக்கிறப்போ அமைச்சர்கள் எல்லாமே வந்துட்டு ஜனநாயகன் படம் பார்க்க போனது இன்னுமே வந்துட்டு இளைஞர் மத்தியில் பயங்கர கோபத்தை ஏற்படுத்தி இருக்குங்க.